துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் அவரை உயர்த்தலாமா? உன்னதமான தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம், அவரை உயர்த்த கூடி வந்திருக்கிறோம், உயர்ந்தவரை உயர்த்த போகிறோம். ஓ we thank you master, we thank you master. அப்பா எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேலையில ராஜா நாங்கள் எங்கெல்லாமே துதிக்கிறோமோ நீங்க அங்கே கடந்து வாங்க அப்பா. நாங்கள் இருக்கிற ஸ்தலத்துல நீங்க கடந்து வாங்க. இந்த ஸ்தலம் முழுவதுமாய் உங்களுடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்புங்கப்பா. அப்பா நீங்க கடந்து வந்துருங்கப்பா. நீங்க இறங்கி வாங்க, நீங்க இறங்கி வாங்க. உன்னதமானவரே நீங்க இறங்கி வாங்கப்பா, நீங்க இறங்கி வாங்க அப்பா. எங்களோட பலனா இருக்கிறவரே எங்கள் மத்தியில கடந்து வாங்க. எங்களோட துணையா இருக்கிறவரே எங்கள் மத்தியில கடந்து வாங்க. எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறவரே எங்க மத்தியில கடந்து வாங்க அப்பா. எங்களுடைய விடுதலையா இருக்கிறவரே எங்க மத்தியில நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஸ்தலம் முழுவதுமாய் நீங்க நிரப்புங்க. எப்படி பெந்தேகோஸ்தே நாளில் அந்த மேல் வீட்டு அறையில அப்பா உம்முடைய பிரசன்னம் அப்பா அந்த இடத்தை மூடிச்சோ, அதே பிரசன்னம் இப்பொழுது எங்களை நிரப்பட்டும். அதே பிரசன்னத்தினால எங்களை நீர் நிரப்புங்க அப்பா. எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், எங்களுக்கு நீர் போதும் அப்பா. அப்பா எங்களுக்கு நீங்க போதும் இயேசுவே. எங்களுடைய எல்லாமே நீங்க தான் அப்பா, எங்களோட எல்லாமே நீங்க தான். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you Jesus. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா Jesus. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனற்றவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. ஓமை மாத்திரமே நம்புகிறோம் அப்பா. இந்த நாளில் மனுஷங்களை இல்லை, வேற விஷயங்களை இல்லை. We trust on you Jesus. உம்மை மாத்திரம் நம்புகிற ஜனங்களா எங்களை மாற்றுங்கப்பா. வேற மனுஷங்களை இல்லை இயேசுப்பா. எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை நீர் அனுப்புகிறவர் அப்பா. உம்மை நம்ப எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். நம்ம சொல்ல போறோம், அப்பா நான் உம்மை நம்புகிறேன். சொல்லுங்களேன், அப்பா உம்மை நம்புகிறேன் அப்பா. உங்களை சார்ந்து நாங்க இருக்கிறோம் அப்பா. We are dependent on you. We need you today Jesus. உம்மை மாத்திரமே நம்புகிறேன், உம்மை மாத்திரமே நம்புகிறேன். நினைப்பவர் ஒருவரும் இல்ல, நினைத்தருளும் ஐயா. நினைப்பவர் ஒருவரும் இல்ல, நினைத்தருளும் ஐயா. கரங்களை உயர்த்தி பாடலாமா? எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானையா. மீண்டுமாய் ஒரு விஷயம், ஓ எனக்கு எல்லாமே நீர்தானையா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை போல நல்லவர் யாருமே கிடையாது. அவர் தான் நமக்கு எல்லாமுமா இருக்கிறார். ஆமென். அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த நிலையில நாம் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிறவர்
ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆமென். நமக்கு உதவியா இருக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹalleluya. ஹalleluya. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு அந்த காலை வேளையில எங்களோடு கூட இணைந்திருக்கிற நம்பிக்கை டெலிவிஷன் நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். Our God is our helper. வாவ். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவிகளை செய்கிறவர். ஆமென். அத இப்ப பாடணும்ல. பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. யாராயிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் பலனுள்ளவர்களாய் இருந்தாலும் பலனற்றவர்களாய் இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அப்படின்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கலாம், அவருக்கு உதவி செய்கிற நிலைமையில யாருமே இல்லாம கூட இருக்கலாம், அவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். இந்த உலகத்துல யாராயிருந்தாலும் எஸ், நம் தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஏதோ ஒரு வகையில இஃப் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஹெல்ப், ஏதோ ஒன்று உங்களால இயலலை, உங்களால் செய்ய முடியலை, யாரும் உங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா டுடே இஸ் இந்த வார்த்தை உங்களுக்காக தான். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இது நம்பிக்கையாக அவர் உங்களுக்காகவே இந்த வார்த்தைகளை பிரத்யேகமா கொடுத்திருக்கிறார். அப்படிதான் சொல்ல முடியும். God is our strength அப்படி நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி God is my help. Amen. Amen. நீங்க சொல்ல போறீங்க God is my help. God is my help. ஆமா. இன்றைக்கு கூட எங்களோட கூட we have a group of people joining us. Yes. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க அனைவரும் இணைந்து ஒரு குடும்பமாக இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் பெரிய கிருபைகளை செய்திருக்கிறார். அதுவும் அவர்தான் நமக்கு ஹெல்ப் இல்ல. All of us have received help from God. Yes. Already. ஆனா இன்றைக்கு we want to proclaim that our God is our help. Amen. Amen. உங்களுக்கு உதவியாக, ஒத்தாசையாக, நன்மையாக அவர் உதவி செய்ய போகிறார். ஹalleluya. இந்த உதவியை ரொம்ப பெற்றுக்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவீது ராஜா தான் இல்ல. ஏன்னா அவருடைய நாட்கள் எல்லாம் பாதி நேரம் ஓடிக்கிட்டே இருந்தார், மரணத்துக்கு தப்பிக்கும்படியாக ஓடிக்கிட்டே இருந்தார். பட் காட் வாஸ் இஸ் ஹெல்ப் ஆல் த டைம். அதனால தான் அவர் சங்கீதம் 28 அவர் சொல்றாரு, கர்த்தர் என் பெலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆதலால் சகாயம் பெற்றேன். ஆதலால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹalleluya. நாம் உதவி பெற்றதுனால கர்த்தரை பாடி ஆராதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நாம் எல்லாரும் கர்த்தரிடத்திலே உதவியை நிச்சயமாக பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அதை நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். அதனால சந்தோஷமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி களி கூற போறோம். ஆமென். எப்படி சொல்றீங்களா? பாடலாமா? சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இனிமேல் பெற்றுக்கொள்ளுகிற உதவிகளை குறித்து தான் நம்ம மைண்ட் எப்போவுமே யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? ஆனால் இன்றைக்கு இன்னிலிருந்து ஒரு 3 வாரங்கள் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்ட உதவிகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம்.
வாவ், ஏற்கனவே கொடுத்த உதவிகள். அப்போ ஆண்டவர் இந்த உதவியை ரெடியா வச்சிருக்கிறாருன்னு நீ சொல்றியா? எஸ், ஆல்ரெடி நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ரியலைஸ் பண்றது இல்ல. He has already given us a lot of help. Our God is our helper. இல்ல வசனம் சொல்லுது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். He is a God who helps us. Amen. இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற நிறைய உதவிகளை அப்படியே நம்ம ஓவர்வியூ பண்ணி பார்த்தோம்னா 3 பெரிய உதவிகளை மனுஷர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வாவ், தேவனாகிய கர்த்தர் நமக்காக 3 உதவிகளை ஏற்கனவே கொடுத்துட்டார்னா, இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம் சார்ந்திருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்முடைய படைப்பையே படைச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாராலையும் எல்லா சூழ்நிலையிலையும் செய்து முடிச்சிட முடியாது. எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிச்சயமாக இந்த உதவிகளை புரிந்து கொள்ளணும். இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா அந்த உதவிகளை நம்ம அனுபவிக்க முடியும், நிறைவை பார்க்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், இட் இஸ் ஃபார் யூ. அப்போ முதல் உதவியை இந்த வாரம் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் இப்போ முதல் உதவி ஆண்டவர் இடத்துலேருந்து தான் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஆண்டவர் இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற பெரிய முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்ட். ஆமாம், ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லை? ஆமாம், முதல் உதவி. ஆமாம், முதல் உதவி. ஃபர்ஸ்ட் எய்ட் எதுக்கு கொடுப்பாங்கன்னா இம்மிடியட்டாக. ஆமாம், அதாவது ஒரு மனுஷன் போயிடக்கூடாது. கரெக்டாக சொன்னீங்க. அவுட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இம்மீடியட்டா முதல் உதவி அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ ஒருவேளை இட் கேன் பி தட். இப்போ அந்த முதல் உதவி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ்ல இவங்க எப்படியாவது அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க பிழைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அதான் முதல் உதவி. ஆமா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் சும்மா யோசிச்சு, இப்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க, ஒரு கட்டையை வச்சு அதை வந்து அழகாக கட்டிடுவாங்க. அப்புறம் சிபிஆர்னு ஒன்று இருக்குது இல்லை, கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன், நல்லா போட்டு அமுத்தி ஹார்ட் நின்று போச்சுன்னா அது ஹார்ட். அந்த மாதிரி நிறைய முதல் உதவிகள் இருக்கிறது. அப்போ ஒரு பர்சன் அழியாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா அந்த முதல் உதவி ரொம்ப உதவியாக இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிற மிக பெரிய முதல் உதவி எது தெரியுமா? த மர்சி ஆஃப் காட், ஆண்டவருடைய இரக்கங்கள். பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தைங்க, இரக்கம். இந்த இரக்கத்தை கர்த்தர் நம் மீது பாராட்டி இருக்கிறார். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு அப்படி நம்ம சொல்லவே கூடாது. உங்கள் மீது கர்த்தர் இரக்கத்தை வைத்திருக்கிறார். மர்சியில தான் நம்ம வாழறோம். ஆமென். இல்லை, அவருடைய மர்சியில தான் நம்ம வாழறோம். இல்லைன்னா என்றைக்கோ நாம் நிர்மூலமாகி இருப்போம். அதனாலதான் வசனம் சொல்லுது, my mercies are ever and ever, forever and ever. ஆமா, வசனத்தின்படி நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அப்போ கிருபையே, his mercies are new every morning. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்போ எவ்ரி டே காலையில நாம் பெற்றுக்கொள்ளுகிறது அவருடைய இரக்கம். அதனால தான் தாவீது ராஜா சொல்வார், நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்போ எவ்ரி டைம் வி வேக் அப் இன் த மார்னிங் நாம் முதல் ஆண்டவரத்தில் உயிர் வாழும்படியாக பெற்றுக்கொள்வது அவருடைய இரக்கங்கள். ஆமென். சொல்லுங்களேன், அவருடைய இரக்கத்தினால் தான் இன்றைக்கு நான் உயிர் வாழ்கிறேன். ஆமென். உங்க இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். உங்க இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஜீசஸ். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களாப்பா? அப்பா, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே. என் உறவுகளே, அப்பா உங்களை முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறேன், தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் உதவிக்கு பேரு இரக்கம். அந்த இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் காலை வேளையில புதுசா ரிலீஸ் பண்றார். எஸ், எவ்ரி டே இஸ் born with a new his mercies. அப்போ இன்னைக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அவர் இரக்கத்தை தருகிறார். இரக்கத்தை கொடுத்து உதவி செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? that is his character. அவர் இரக்கமுள்ளவர். யாரு ஒருத்தர் இப்போ நம்ம கிட்ட என்ன நிறைய இருக்கோ அதுதான் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வோம். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு இரக்கத்தை தராருன்னா அவர் யாரு? இரக்கம் உள்ளவர். அதனால தான் இப்போ நம்ம பாடணும், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் அவ்வளோ இறங்குகிறார். அவர் மட்டும் அந்த இரக்கம் இல்லாமல் இருந்தார்னா நம்ம என்னைக்கோ காணாமல் போயிருப்போம். அப்படி நம்மளுடைய ஃபாதர் பாடும்போது பார்த்தீங்களா, இரக்கத்தில் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரேன்னு பாடிட்டு அடுத்த 2 லைன் என்ன பாடுறாரு? என் ஜீவனை இன்னைக்கு முதல் உதவி, ஃபர்ஸ்ட் எய்டு. இன்னைக்கு நம்ம சாவாமல் இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம், அதமாகாமல் இருக்கிறோன்னா தேவனுடைய இரக்கம். பிகாஸ் that is his character. அவர் இரக்கமுள்ளவர், அவர் உருக்கமுள்ளவர். இன்னைக்கு அவர் கொடுக்கிற இந்த இரக்கத்தினால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள், நம் ஜீவனை அழிவு நின்று பாதுகாத்த இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பைபிளில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. இல்லை, அந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். எந்த பட்டணத்தை பைபிளில் அழிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணார் சொல்லுங்க பிள்ளைங்களா? எந்த டவுன்? கரெக்டாக சொன்னீங்க, சோதோம் குமாரா. சோதோம் குமாரா வந்து அழிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டுட்டாரு. பட் அழைப்பை பெற்றவன் ஆபிரகாம், அழைப்பை பெற்றவனோடு கூட தன்னை அர்ப்பணித்தவன் லோத்து. அர்ப்பணிச்சுட்டான். ஆனாலும் அவனை விடக்கூடாதுன்றதுனால ஆபிரகாமுக்காக லோத்தை காப்பாற்றணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ஆபிரகாம் வந்து நெகோசியேட் பண்றாரு. 50 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? 40 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? 30 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? உடனே ஆண்டவர் அதுக்கப்புறம் அங்க போடல, இது என்னுடைய சொந்த கற்பனை. இப்போ ஆண்டவரும் லோத்தும் பேசும்போது, என்ன உனக்கு பிரச்சனை? லோத்து தானே காப்பாற்றணும், இதுக்கே 50-30 கூவி நிற்கிற, நான் சொல்றதை கேளு, நீ அவனை நான் தூக்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இதை வந்து ஒரு வேலை இது என்னுடைய சொந்த கற்பனை, தியாலஜி இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இதை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே பயங்கரமாலாம் யோசிக்கலாம், சரிங்களா? ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, அப்போ அவரை மட்டும் தூக்கின்னு வெளியே வரேன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ நல்லவர் என்பது புரியும் பாருங்களேன். ஆமாம், அவ்வளோ நன்மை பெற்றுக்கொண்டிருந்த லோத்தும் அவனுடைய ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது அழிவுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் நானும் இருந்தால் என்ன பண்ணுவான்? அவ்வளோதான், என்ன துண்டக்கான துணியக்கான ஓடுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் தாமதித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் மீது கொண்ட இரக்கத்தினாலே, because God has this mercy inside of him, he had this love to save him. இன்னைக்கும் லோத்து வந்து எதிரே அவன் வீட்டை போட்டான். எப்போ உள்ளே போனான்னு தெரில, தப்புக்குள்ள நேராக உள்ளே போயிட்டான். தாமதித்து கொண்டு இருக்கிறான், ஆனால் அவர் இரக்கம் வைக்கிறவராக இருக்கிறார். I'm going to assure you one thing, God is promising us. இந்த வார்த்தையை இன்னைக்கு பேச வச்சிருக்கிறார்னா, இந்த காலை வேளையில் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் கர்த்தர் உன்னை காப்பாற்றும்படியாக இரக்கத்தை உன்னிடத்திலே அனுப்புகிறார் என்பதுதான் உண்மை. தாமதிக்காத. Receive, catch hold his hand. Amen. Don't ever think about turning back. Don't stay in the place where you are. And don't ever think back to turn back. திரும்பி பார்க்காதயா. இப்போ வீட்டில் திரும்பி பார்க்கறது சொல்ல, ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க,
அந்த சூழ்நிலையில திரும்பி போகணும், ஆண்டவர் உன்னை காப்பாற்றும்படியா உன் கையை பிடிக்க விரும்புறாரு, உன்னை தூக்கின்னு வரணும்னு விரும்புறாரு, அழிக்காம பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு, உனக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் கையை பிடிச்சிக்கையா. நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லணும், என்னை நம்புங்க. என்ன நம்புங்க? யாரை பார்த்து சொல்றீங்க? என்ன பார்த்தா சொல்றீங்க? அப்பா பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்கிறீங்க? ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என் கரத்தை பிடிச்சுக்குங்கப்பா. எஸ், யாரெல்லாம் இப்ப நம்பிக்கையோட சொல்றீங்களோ, நோ மேட்டர் எவ்வளோ அக்னி கந்தங்கள் வந்தாலும் அவர் உன் கரத்தை பிடிப்பார். அவருடைய இரக்கம் நம்மளை காப்பாற்றும். ஆமென். அவருடைய இரக்கம் நம்மளை காப்பாற்றும். அந்த சரணத்தை மீண்டுமா பாடலாமா? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் தான் அன்றைக்கு லோத்தையோ அவன் குடும்பத்தையோ அந்த அழிவிலிருந்து அவர் மீட்டெடுத்தார். இன்றைக்கும் நம் ஜீவனை அழிவு நின்று மீட்டெடுத்தவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். Amen. We're going to celebrate his mercies and sing glory. ஆமென். பாடலாமா? இப்ப பாடும் பொழுதே கர்த்தருடைய கரம் உங்க கரத்தை பிடிக்க போகுது. உங்க சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். We speak deliverance and peace into your situation and to your family. Amen. பாடலாமா? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் இயேசுவே மீட்டவரே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த சோதோம் மேல வந்த அழிவு, அதை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது அக்கினி கந்தங்கள், ஆமா, வானத்திலிருந்து கல்மழை, இன்று வரைக்கும் அந்த பூமியில ஒன்றுமே முளைச்சு வரல. அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை கர்த்தர் கட்டளையிட்டார். எஸ். இந்த அக்கினியில வர அழிவு, கந்தகம், இந்த மாதிரி புகை, இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனி கெஸஸ்? நரகம், ரைட்? அப்போ சொல்ல போனா இந்த நரகம் போன்ற இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தான் ஆண்டவர் இரக்கத்தினால லோத்தையும் அவன் குடும்பத்தையும் மீட்டெடுத்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, லோத்து மேலே இவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவருடைய இரக்கத்தினுடைய மேக்னிட்யூட் எந்த அளவுக்குன்னா, நாட் ஜஸ்ட் லோத் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, இந்த உலகத்தில் இயேசுவை நம்புகிற ஒவ்வொருத்தரும் நரகம் என்ற அழிவிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக காட்னுடைய இரக்கத்தின் நிமித்தமாக என்ன தெரியுமா அவர் பண்ணாரு? He sent Jesus. இன்றைக்கு ஜீசஸ் நம் மத்தியில் அவர் இருக்கிறாரு, அவர் இறங்கி வந்தார், பிதா அனுப்பினாருன்னா பிதா அனுப்பினதுக்கு முக்கிய காரணம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மர்சிஸ். ஆமென். நம்மை அழிவிலிருந்து ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு, ஒருவரும் நிலையற்று போகாதபடிக்கு மீட்பை கொண்டு வரும்படியாக தன்னுடைய இரக்கத்தை தன் குமாரன் மீது வைத்து அனைவருக்கும் இந்த சமாதானத்தை தந்தருளினார். ஆமென். இதை பிப்ளிக்கலாக ஒரே ஒரு வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு வந்த பொழுது மரியாள் வாழ்த்தின செய்தி, அந்த பாடுறால ஒரு பாடல், அது நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அந்த பாடல் இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் மரியாள் பாடுறாங்க, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை அவர் ஆதரித்தார் அப்படின்னு மரியாள் பாடுறாங்க. அப்போ இரக்கம் அப்படின்னா God's mercy was revealed by sending his only begotten son. வாவ். அவர் இந்த உலகத்தில் பிறந்தது இரக்கத்தின் நிறைவு அடையாளமாக. எஸ். ஆமென். ஆமென். அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும், நீங்க யாரை வேணா இருக்கலாம் சார், அவரை உங்க உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா
அந்த இரக்கத்தின் நிறைவு உங்க கரத்தை இன்னைக்கு பிடிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. இயேசுவேன்னு கையை உயர்த்தி கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்க கரத்தை இப்போ பிடிக்கிறத நீங்க பார்ப்பீங்க, உணர்வீங்க. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும். எப்படி நாங்க சொன்ன இந்த லோத் என்பவர் அழிவிலிருந்து மீட்கப்பட்டாரோ, இருளிலிருந்து நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறை 1000 தலைமுறை உள்ளது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். இதை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் முடிக்க போகிறோம். இன்றைக்கு the first and the most predominant help that we receive from God is his mercy. Amen. அவருடைய mercy இல்லைன்னா இன்றைக்கு நம்ம யாருமே இல்லை. அந்த mercy உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. இரக்கங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. பாடலாம்ப்பா. உங்க இரக்கம் தலைமுறை 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 உள்ளது. உங்க இரக்கம் தலைமுறை 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 உள்ளது. உங்க இரக்கம் தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. மேலானவர் உண்மையுள்ளவர் 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். மேலானவர் உண்மையுள்ளவர் 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். உங்க இரக்கம் தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. அப்பா, இந்த காலை வேளையில என் ஜனங்கள் மேல உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அக்னிமயமான போராட்டங்கள், நெருக்கங்கள், உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இருக்கலாம். காலை தோறும் உம்முடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய இரக்கங்களை தருகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற என் உறவுகளுக்கு உம்முடைய இரக்கங்களை அளவில்லாமல் கொடுங்க. லோத்தினுடைய கரங்களை பிடித்தவர் இரக்கமாய் வெளிப்பட்டீர் என்று மரியாள் தன்னை அர்ப்பணித்து பாடின பாடலை பார்க்கும் பொழுது நீங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நிறைவு என் குடும்பங்கள் இப்போ பெற்றுக்கொள்ள கரங்களை உயர்த்துங்களேன். அந்த உயர்த்தி இருக்கிற அந்த கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சாமி இயேசுவே அப்படின்னு கூப்பிடுற எல்லாருக்கும் இரக்கத்தை நீங்கள் கொடுத்துடுங்கப்பா. ஓ, இன்று ஒரு அற்புதத்தின் கரம் உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. உங்கள் நாமத்தில் என் ஜனங்களை நிறைவாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் கொடுப்பேன்னு சொன்ன அந்த நிறைவை எங்களுக்கு இரக்கமாக கொடுத்துருக்கிறீங்க. நன்றி. இது பெரிய உதவி அல்லவா? இந்த உதவிக்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி. ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் சமாதானமும் நிறைவையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்கள் இரக்கத்தை பெற்றிருக்கிறீங்க. உங்கள் கரம் அவரால் பிடிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் ஒருபோதும் உங்களை மறக்கவே மாட்டார், கைவிடவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா நீங்கள் அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால், ஜெப உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அநேக சாட்சிகளை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அநேக அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதையும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். We are ready to pray for you. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். If you want to sponsor this program, இந்த ப்ரோக்ராம்க்கு என்னுடைய உதவிகளை செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு நினச்சாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். God bless you. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை
ஏசையா